வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்விலும் கொடிது. யாருங்க சொன்னா? சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்கிட்ட கேட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய பெயின். காலையில் எந்திரிச்சு நேரமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தலைக்கு குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை. அதே அந்த தலைக்கு குளித்ததோட ஏசி காரில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட பெரிய பிரச்சனை. மாலில் போயிட்டு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஏசி, அது அதை விட பிரச்சனை. ஃபேனுக்கு கீழே டைரெக்டாக படுத்து தூங்கினோம்னா அதுவும் பிரச்சனை. வெயிலில் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சி ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ சாப்பிட்டோம்னா அது அதை விட பிரச்சனை. வீடு க்ளீன் பண்ணால் பிரச்சனை, வீடு க்ளீன் பண்ணாட்டியும் டஸ்ட்டு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சைனஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சைனஸுங்கிறாங்க, எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னு. சைனஸ்ங்கிறது ஒரு பார்ட். இப்போ எப்படி கண் இருக்குது, மூக்கு இருக்குது, அந்த மாதிரி சைனஸுங்கிறது ஒரு ஏர் பேசேஜ். நம்மளுடைய நேசல் கேவிட்டிஸ் சரௌண்டிங்கில் ஒரு ஏர் பேசேஜ் இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, நமக்கு ஃபேஸில் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு சைனஸ் இருக்குது. அது வந்து ஒரு பார்ட். அங்கே ஏர் தான் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அது பிளாக் ஆகிடுச்சு, நமக்கு ஏர் ஃப்ளோ இல்லை. அப்படிங்கும்போது தான் நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரியல் ப்ராப்ளம். அது ரன்னிங் நோஸாக இருக்கும், இல்லை சில பேருக்கு ஹெட்டேக் வரும், இன்னும் சில பேருக்கு த்ரோட் பெயின் வரும், ஏன் சில பேருக்கு வந்து நெக் பெயின் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன் டு பர்சன் ப்ராப்ளம் வந்துட்டு வேரி ஆகும். ஒருத்தங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா இன்னொருத்தங்களுக்கு தலைவலி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஐப்ரோஸ் வலிக்கும், தலையிலேயே வெவ்வேறு இடங்களில் வலிக்கும். சில பேர்த்துக்கு ஃப்ரண்ட் ஹெட்டில் வலிக்கும், சில பேர்த்துக்கு வந்துட்டு ஃபோர் ஹெட்டில் வலிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன் சைனசைட்டிஸ் சிம்டம்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் ரெமெடிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடிஸ் வந்துட்டு ஆவி பிடிக்கிறது. ஸோ ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப மைனராக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஆவி பிடிக்கலாம். ஆவியில் வந்துட்டு தைலம் இல்லைன்னா வந்துட்டு மஞ்சள் தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெகுலராக ஆவி பிடிச்சோம்னா ஓரளவுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கேட்கும். அதையும் தாண்டி நம்மளை வந்துட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு நமக்கு தெரியும் என்னென்னவெல்லாம் வந்துட்டு நம்ம சைனசைட்டிஸ் ப்ராப்ளமை ட்ரிகர் பண்ணி விடும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் ஐஸ்கிரீம் அதெல்லாம் வந்துட்டு எப்போயாவது சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடாமல். இல்லை கிளைமேட் சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். காலையில் சன்ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிச்சு அவங்களுக்கு ஒத்துக்கலையா, ஸோ ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஒவ்வொருத்தங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறத வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தலைக்கு குளிச்சே ஆகணும் காலையில் நேரமே அப்படின்னு தலைக்கு குளிக்காதீங்க. ஸோ நான் கூட என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரெகுலராக தலைக்கு குளிச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க. டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொன்னதை மீறி வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு செய்கிறோன்ட்டு ரெகுலராக இப்போ எப்படி வந்துட்டு முள்ளால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக தலை குளிக்கிறது, தலை காய வைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் வேர்சன் தான் ஆகும். ஸோ ஆவி பிடிக்கலாம். அதுக்கும் கண்ட்ரோல் ஆகலையான இஎன்டி டாக்டரை பாருங்கள். அவங்க வந்துட்டு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டேப்லெட் இல்லைன்னா இன்ஹேலர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, நேசல் ட்ராப்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். அதை கண்டினியூ பண்ணியும் சரியாகலை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் அதுவும் வந்துட்டு நம்ம பண்ணினதுக்கப்புறமும் ரொம்ப வந்துட்டு செக்யூர்டாக சேஃபாக நம்ம தான் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், இல்லைனா திரும்பி ரீஅக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக க்யூர் பண்ணிட முடியாது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம எதெல்லாம் நமக்கு ஒத்துக்கலையோ, எதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட வந்துட்டு சிம்டம்ஸ் வேர்சன் ஆகுதுன்னு தெரியுதோ அதை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்க பழகுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சைனசைட்டிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த வந்துட்டு ஒரு ப்ராப்ளமோடைய நேம், சைனஸ் அந்த பார்ட்டோடைய நேம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்களாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. ஆவி பிடிக்கிறது ஓகே, மற்றபடி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, இன்ஹேலர் எடுத்துக்கிறது, என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணால் ஸோ நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. சில் கிளைமேட் அவாய்ட் பண்ணுங்கள். சில் ஃபுட்ஸை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.